இங்க இவங்க 2 பேருமே லவ்வுக்காக பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு போறாங்க. அப்ப ஹீரோட வீட்ல பந்தல்லாம் போட்டுருக்கு. அத பார்த்ததுமே யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க அப்பா ஹோமத்துக்காக எல்லாரையும் கூட்டி வச்சிருக்காரு. அப்ப அந்த பொண்ணு கால் பண்ணி என்னோட பேக்க நீ எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றான். அவனும் வேற வழி இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சுக்கன்னு சொல்லிடுறான். தென் அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்க அப்பா தான் உனக்கு ஏதோ ப்ராப்ளம் சொன்னாரு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு கோவப்பட்டு அவங்க அப்பா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்னு தேடி போறான். பட் அவங்க அப்பா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தென் அந்த பொண்ணோட வீட்டையும் பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு இந்த பொண்ணை ரொம்பவும் திட்டுறாங்க. பட் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பார்த்தா அவன் வேற ஒரு மதம் சொல்லிட்டு இவங்களோட மதத்திலேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த ஹீரோட வீட்ல அந்த பொண்ணோட பேக ஒரு சின்ன பையன் கொண்டு வரும்போது ஓபன் ஆயிடுது. அதுல இவங்க 2 பேரோட போட்டோ பார்த்துட்டு லவ் பண்ற விஷயமும் தெரிஞ்சிருது. ஹீரோவும் இந்த பொண்ணு நானா ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்டு என்னோட விஷயம் தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அவங்க அப்பா இதை கேட்டதுமே இப்பதான் உங்க மேல எனக்கு டவுட் அதிகமா வருது. சோ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே நம்பரும் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆனா இவன் அந்த டாக்டர் கிட்ட பேசி ஃபேக் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துறான். அதை பார்த்ததுமே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் இந்த பொண்ணுக்கு பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி பேசிட்டு இருக்கா. ஆனா இவன் இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாதிரி எனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான்னு சொல்றான். அப்ப ஹீரோ நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றான். அதை கேட்டதுமே சிரிச்சுக்கிட்டே நீங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றதுக்கு ஏன்னா ஒரு காரணமாச்சு சொல்லுங்க நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்றான். சோ இவனும் கோவத்துல அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டே கிடையாது எனக்காக தான் அந்த பொண்ணு பிரெக்னன்ட்னு ஒத்துக்கணும்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஷாக் ஆகிறான். ஆனா இவன் அவங்க வீட்லயே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க. சோ அந்த பொண்ணு பைபிள் மேல சத்தியம் பண்ண சொல்றான். அதை பார்த்ததுமே அவங்க அப்பா என்னோட பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மத்தவங்க சொல்லி தான் நம்பணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டுறாரு. தென் 2 பேர் வீட்லயும் மதத்தையும் தாண்டி பசங்களுக்காக இந்த கல்யாணத்துக்காக ஒத்துப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பேசி கல்யாணத்தையும் முடிவு பண்ணிடுறாங்க.